அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பங்குனி உத்திரம்ன்றது நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்சது. நீங்க நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது 3, 4 கடவுள்களுடைய திருமணம் அப்படின்றது. சிவன், பார்வதி, அப்புறம் வந்து உங்களுக்கு ராமன், சீதை, முருகன் இவங்களுடைய கல்யாணம்லாம் நடந்த நாள் அப்படின்றது நம்ம கேட்டுட்ருக்கோம். கோயில்கள் வந்து நிறைய கட்டிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போகிறோம். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகிறோம். அதுக்கு முடிஞ்சு அப்படி போனால் தான் மனசு திருப்தியாக இருக்குதுன்றவங்க போட்டோம். ஆனால் இப்போ உலகம் நிறைய மாறி இருக்குது உங்களுக்கு. வேறு வேறு மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த லாக்டவுனே வந்தால் கூட நாளைக்கு ஒரு வேளை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை தான். மோஸ்ட்லி ஐடி ஜாப் தவிர மற்ற சில வேலைங்க கூட ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய வேறு ஒரு பிரம்மாண்ட விஷயம் வந்து தான் ஏற்கனவே இருக்கிற விஷயத்த வந்து ஸ்மூத்தாக பண்ணும் சில சமயத்தில். ஆனால் அதனால் வந்து நிறைய பொருள் இழப்பும் நிறைய உயிரிழப்பும் ஏற்படுது. அதுக்கு உலக அழிவுனால இன்னொரு மாற்றம் வருதுங்களா, அந்த மாதிரி தான் எடுத்துக்க முடியும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கடவுளை கும்பிட்றோம், ஜாகிரதையாக இருக்கிறோம், எவ்வளோ பார்க்குறோம். ஆனால் கொரோனாவில் நிறைய பேர் போனவங்க போனாங்க. ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, இந்த பெட்ரோல் விஷயத்தினால உங்களுக்கு என்ன ஆகும்னா, எல்லாருமே நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்ற மாதிரி வரலாம். அது சில பேருக்கு அது வந்து ஒரு ஸ்மூத்தாக அமையும் அது உங்களுக்கு. நமக்கும் கூட அந்த போக்குவரத்து செலவு இதெல்லாம் இருக்கும். அதுக்குன்னு ஆஃபீஸ்க்குன்னு போனோம்னா, சில வர காசில் பாதி இதுக்கே ஆஃபீஸுக்கு ஒரு விதமான லாபம்னா, நமக்கு ஒரு விதமான இருக்கும். நம்ம போகிறதுக்கு வரத்துக்கு அதுக்குன்னு சில ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் நமக்கு. அதுக்கெல்லாம் மிச்சமாக இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்படி லாக்டவுனே வந்தால் கூட சிலதெல்லாம் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கணும். மனசில் உண்மையிலேயே அது பெரிய பிரச்சனை தான். லாக்டவுனுன்றது பெரிய பிரச்சனை தான். ஆனால் நம்ம எப்படி அதை பார்க்கணுன்னா, பாசிட்டிவாக அது வந்ததுன்னா கூட அப்போ வந்து உலகமே வந்து சில விஷயங்கள மாற்றிக்கும். இந்த நம்மளுக்கு கொரோனா வந்தப்போ அந்த முகத்துக்கு மாஸ்க் அடிக்கிறது இன்றைக்கும் கூட உங்களுக்கு அந்த பீரியடுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அந்த பீரியடுக்கு முன்னாடி இந்த மாஸ்க் போட்டுன்னு போகிறதுன்றதே டாக்டர்ஸ் தான் போட்டு பார்த்துருப்போம் நம்ம. ஆப்ரேஷன் தியேட்டர் போகிற டாக்டர்ஸ் தான் போட்டு பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் அந்த ஒரு பீரியடு நடந்துருச்சு. அதனால நிறைய உயிர்கள் போயிருக்கலாம். ஆனால் அந்த பீரியடுக்கு பின்னாடி தான் நீ ஒரு சாதாரண மக்கள் கூட ஒரு கன்ஜஸ்டான இடத்துல போகும்போதோ, ஏதாவது ஊர் ஃபுல்லாக ஒரே ஜுரம் இருக்குது, தொற்று இருக்குதுன்னும்போது அந்த மாஸ்க் போடுற பழக்கம், அந்த கையை சானிடைசர் போட்டு துடைக்கிற பழக்கம், சில க்ளீன்லினஸ் வந்திருக்குதுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஏதோ பிரளயம் மாதிரி ஒன்று வருது, உலகப்போர் வருது, இல்லை ஒன்று வருதுன்னா அதனால் இழப்புகள் இருக்க செய்யும். ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணோன்னா, அது வந்ததான தான் இது சிலதெல்லாம் நம்மளுக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கணும். நிறைய இடத்துல நினைக்கணும். பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்படி புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் ஒரு பயத்தில் நம்மளை வச்சுக்கிட்டு கடவுளை காட்டி பயமுறுத்தி, சடங்குகளை காட்டி பயமுறுத்தி, இதிகாசங்களை காட்டி பயமுறுத்தி நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சுதுன்னு சொல்லலாம். சிலது கொஞ்சம் பண்புகள் அதனால் வந்தது. அந்த கதைகள் கேட்டு அந்த மாதிரி இருக்கணும், கிருஷ்ணர் மாதிரி இருக்கணும், இந்த தர்மன் மாதிரி இருக்கணுன்ற ஆசையினாலேயும் உங்களுக்கு நிறைய பேர் நெறிப்பட்டு இருக்கலாம். ஆனால் அதனால் வந்து நிறைய இழப்புகள் அதெல்லாம் அந்த பீரியடில் நடந்திருந்தா கூட ஒரு பெரிய பிரளயம் நடக்கும்போது அழிவுகள் இருக்கும். ஆனால் அதுலேருந்து எசென்ஷியலாக சில நல்ல விஷயங்கள் நமக்கு அதுலேருந்து தான் நடக்கிறதா இருக்கும். அந்த மாதிரி சரி இப்படி நடந்துட்டு போட்டோம், அதனால் சில விஷயங்கள் உலகத்தில் மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு அந்த மாதிரி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி வீடியோ வியூஸ் போகணுன்றதுக்காக அந்த லாக்டவுனை பற்றி பேசுனா கூட உங்கள் மனசு எப்படி இருக்கணும்னா, சரி லாக்டவுன் வந்தால் வந்துட்டு போகுது, லாக்டவுன் வந்தால் கூட வேறு சில மாற்றங்கள் வரலாம், அதனால் வந்து அதுக்கு சப்ஸ்டன்ஸ் எல்லோரும் வந்து கட்டாயம் அந்த சோலார் இது போட்டுக்கணும், கட்டாயம் போட்டுக்கணுன்ற ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னா, முன்ன இந்த ரெயின் ஹார்வெஸ்ட் கொண்டு வந்தாங்க பாருங்கள், அந்த மாதிரி இத்தனை பேர் போட்டு தான் ஆகணுன்னும் போது இல்லைன்னா நம்ம அதை தொடவே மாட்டோம். ஒரு கம்பல்ஷன் இல்லைன்னா நம்ம அதை செய்யவே மாட்டோம். இல்லைன்னா அடித்து பிடிச்சி நம்ம சில டெக்னாலஜியை சில விஷயங்களை பழகிக்குவோம். அது ராக்கெட் அடுப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுக்கு அதை செய்யக்கூட தெரியாமல் இருப்போம் நம்ம. எப்படி கொரோனா சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஹைஜீனாக மாற்றுச்சோ அந்த மாதிரி வரட்டும், அது வந்தால் வந்துட்டு போட்டோம்னு ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தால் என்ன நடக்கும்னா, அந்த விஷயம் நடக்காது போயிடும். இது ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலான ஆன்மீகம். இனிமேல் நான் பேசுகிறது எல்லாமே என்ன, உலகத்தினுடைய பொருளாதார வசதி, வீட்டினுடைய பொருளாதார வசதி, அடுத்தவங்களை கார்ப்பரேட் கம்பெனிங்கள்லாம் பயமுறுத்தி மருந்து கம்பெனிகள் எப்படி வளருதோ, இது வந்தால் தப்பு, அது முன்னாடியே பண்ணு, மெடிக்ளைமில் இவ்வளோ போடு, மெடிக்ளைம் இருக்குதுன்றதுக்காகவே உனக்கு வந்து உடம்புல இது இருக்குது, அது நீ பண்ணலன்னா உனக்கு இது மாதிரி ஆகிடும் அப்படின்ற அவங்களுடைய இது வளர்ந்தது. அதுக்காக அந்த உலகமே அந்த மெடிக்கல் உலகமே தப்புன்னு சொல்ல முடியாது.
அதனால் நம்மளுக்கு ஒரு 20% ஆதாயமும் இருக்கும். ஆனால் 2 பக்கமும் பார்க்கணும். லாக்டவுன் வந்தால் வந்துட்டு போகுது. இப்போ எல்லாம் பிரச்சனை வந்தால் வந்துட்டு போகுது. அதுக்கேற்ற மாதிரி சில மாறுதல் வரும் பெருசா. அதில் சில பெனிஃபிட் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸுக்கு தான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, அந்த விஷயம் நடக்காது போயிடும். இது ஒரு மாதிரியான கலெக்டிவ் கான்ஷியஸான ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற விஷயம். மங்களம் பெருகும்னு சொல்லிட்டு 7 முறை எழுதுங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். பங்குனி உத்திர அன்னைக்கு மங்களம் பெருகும்னு சொல்லிட்டு நீங்கள் 7 முறை எழுதி யாரோ ஒருத்தர் வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. சரி, அது எதுக்கு சொல்கிறீங்க? மங்களம் பெருகுன்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடச்சிடும்னு நான் எழுத மாட்டேங்க. மங்களம் பெருகுன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடச்சிடும், குழந்தை பிறந்துரும். இல்லைன்னா மங்களம் பெருகுன்னு எழுதி ஒன்று பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அது எதுக்கு பண்ண சொல்கிறீங்க? எதுக்கு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? இது ஒரு சைக்காலஜிக்கலான ஆன்மீக உலகம். பிரபஞ்சத்தை இழுக்கிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன்னு பலவிதமாக இருக்குது உங்களுக்கு. எனக்கு 100 கோடி கிடைத்தது, பேங்க்கில் எனக்கு 5 லட்சம் இருக்கிறதுன்னு எழுதுங்கன்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். உங்கள் மனசில் யூடியூப்பில் நல்ல வியூஸுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அன்னைக்கு புராணங்கள் இதிகாசம் மூலமாக மக்களை தன் பக்கம் திருப்புவதற்கு சில விஷயங்களை பயமுறுத்தி வருமானம் ஈட்டுவதற்காக செய்யப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. அதனால் நல்லது நடக்கலைன்னு சொல்ல முடியாது. நல்லது நடந்திருக்குது. ஆனால் கெட்டதும் அதிகமாக தான் நடந்துருக்குது. நல்லது ரொம்ப கம்மியாக தான் நடந்துருக்குது. அதனால் நடந்த கெட்டது தான் அதிகமாக நடந்துருக்குது. அந்த மாதிரி ஒரு உலகம் தான் அது. சும்மா அவள்தான் அதே கொரோனா பீரியட் மாதிரியே தான் இப்போ வரும் அப்படின்னு பார்த்தா கூட அது ஒரு விஷயமாக அந்த நிமிஷம் பார்த்து டைம் பாஸுக்கு பார்த்துட்டு தள்ளிடுங்க. அப்போனா உண்மையிலே தானா அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. வரட்டும், என்ன பண்ண போகிறீங்க? இல்லைன்னா மட்டும் சரி, வீடியோவில் சொல்லிட்டாங்க, அதுக்கு டென்ஷனாக என்ன பண்ண போகிறீங்க? நிறைய பேர் நாட்டில் அது ஒரு 50 வயசு 60 வயசு ஆளாக இருக்கட்டும், சில பேர் இல்லை 25 வயசாக கூட இருக்கட்டும், சம்மந்தம் இல்லாத நாள்நினைவு விஷயத்துக்கு பயந்து நின்றீங்கன்னா உண்மையிலேயே அது நடக்கும். இது ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் பிரபஞ்ச ஈர்ப்பு விஷயம். அதை ஒரு சட்டம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம தாண்டிடலாம். அதுக்காகவும் அதை போடுறேன். அதே மாதிரி எல்லோரும் வீடியோ போட்டாங்களா எல்லாம் ஒன்றும் சரியாக போயிடும், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அப்போ உண்மையிலே சரியாக போயிடும். அது ஒன்று ஆச்சுங்களா? இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு ஏன்னா அது திருமணத்தோட 3 கடவுள்களினுடைய திருமணம்ன்றதுனால மங்களம் பெருகும்ன்ற வார்த்தையை நீங்கள் போட்டிங்கன்னா அதுவே கல்யாணமோ குழந்தையோ பணம் வரவோ எல்லாம் வந்துடும் அதுலேயே. அதனால் அப்படி எழுதுங்க. நம்ம அப்போ எழுதணும் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈஸி லைஃப்னு எழுதணும் இல்லைங்களா இங்கிலீஷில். இப்போ என்னன்னா பங்குனி உத்திரம் நம்மளுடைய தமிழுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குதுன்றதுனால திருமண விஷயம் அதுன்ற கடவுளின் திருமணன்ற விஷயத்தினால மங்களம் பெருகும் அப்படி எழுதலாம். அப்படி எல்லாருக்கும் மங்களம் பெருகும்னு சொல்கிறேன். ஆனால் இதுலேயே சிலருக்கு வேலை வேணும்னு இருக்கும், சிலருக்கு வீட்டில் கல்யாணம் நடக்கும்னு இருக்கும், சிலருக்கு வீட்டில் குழந்தை பிறக்கணும்னு இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த மங்களம் பெருகும்ன்ற வார்த்தையை மட்டும் ஒரு 7 பேப்பரில் எழுதிக்கிட்டு உங்கள் வீட்டில் 7 இடத்துல வச்சுட்டிங்கன்னா போதும். ஆனால் நீங்கள் என்ன மைண்டில் என்ன வேணுமோ அதை இந்த கடவுள்கள்கிட்ட உங்கள் வீட்லேயே இருக்கும் இல்லைங்களா, முருகர் படமோ சிவனோ ராமரோ இல்லை விஷ்ணு ரூபமோ வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்டே கேட்டுக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு கோயில் போனால் தான் நல்லா இருக்குது, அவங்க அபிஷேக ஆராதனைகள் பார்த்தா தான் நல்லா இருக்குது, அதுக்கு உங்களுக்கு காசும் இருக்குது. இல்லை வீட்டில் இப்போ வெக்கேஷன் சமயத்தில் ரொம்ப வெயிலாக இருக்கும், வெளியில் போகிறதுக்கு அவ்வளோ இருக்காது, யாராவது வந்திருப்பாங்க, இல்லை வீட்டில் இருக்கிற நபர்களே ஏதாவது நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும், இல்லை வேறு ஏதாவது பண்ணோன்னா ஐயோ இந்த சமயத்தில் போயிட்டு கோயில் போகிறதுக்குல அது போயிடுச்சு, இப்போ போயிட்டு நம்ம நிறைய சண்ட் பண்ண முடியாது போயிடுச்சு, இப்போ இந்த மந்திரம் சொல்லியிருந்தால் நம்மளுக்கு நல்லது நடந்திருக்குமேன்னு எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு பீரியடில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஒரு பீரியடில் எக்கச்சக்கமான ஆன்மீக விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. இப்போது இந்த எலெக்ஷன் காரணமாகவோ இல்லை இந்த வார் காரணமாகவோ உங்களுக்கு சில அந்த ஆன்மீக விஷயத்தில் சின்ன சின்ன பின்னடைவு இருக்கும். அதை இவ்வளோ புக்கு படிக்க முடியாத மாதிரி, இல்லை விரதத்தை கீப்பப் பண்ண முடியாது, ஏதோ ஒரு அசௌகரியம் எலெக்ஷன் காரணமாகவும் இந்த வார் காரணமாகவும் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் எப்படினாலும் அதை பண்ணி தான் ஆகணும், எப்படினாலும் அந்த விரதத்தை பண்ணிடணும், எப்படினாலும் அதை 108 முறை சொல்லிடணும்னு பண்ணாதீங்க. இந்த சமயத்தில் உங்களை சிம்பிள் பண்ணிக்கோங்க. ஆனால் மனசளவில் லாக்டவுன்லாம் ஒன்றும் வராது அப்படி நினைக்கிறது கூட அந்த சிவன், அந்த பார்வதி, அந்த முருகர்கிட்ட அந்த உலகளாவிய போர் விஷயம் எந்த வகையிலையும் எந்த நாட்டுமே பாதிக்கக்கூடாது, உலகமே அதுலேருந்து டக்குன்னு மீண்டுடணும். இதுக்கு அந்த வரவேண்டிய கப்பல் நம்மளுக்கு ஈரான்லேருந்து வரவேண்டிய கப்பலும் வந்துடணும். இந்த பெட்ரோலிய கேஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் எங்களுக்கு ஏன்னா அப்படி சொல்லவே கூடாது. அந்த லாக்டவுன் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயங்கள அந்த பிரச்சனை எங்களுக்கு வரக்கூடாதுன்னே சொல்லக்கூடாது. அது ஒரு டைப்பே கிடையாது, அது சொல்லக்கூடாது.
அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் லாக்டவுன்லாம் வந்துராதுன்னு ஒரு மாரி அத பத்தி கொஞ்சம் ஜாலியா இருங்க. அத தான் அதுக்கு தான் சொல்றேன் அத்த. ஆனா, இப்படி சொன்னா தப்பு தான். எங்களுக்கு லாக்டவுன் வரக்கூடாது. எங்களுக்கு வேண்டும்போது இந்த மாரி ஈரான், ஈராக்கினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கேஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடாது. அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா, பிரபஞ்சத்துக்கு சில லாங்குவேஜ் வச்சுருக்கு. நீங்க அப்படி சொன்னோம்னா, உனக்கு அந்த பிரச்சனையும் குடுக்கும் அது. அதனால ஒரு மாரி மைண்டுக்குள்ள ஒண்ணும் ஆயிடாது. அதெல்லாம் சரியா போயிடும்னு நெனைக்கணும். கடவுள்கிட்ட கேட்கும்போது எப்படி கேட்கணும்னா, ஸ்மூத் ஆயிடணும். அதுக்கு தான் நான் எழுதி வைக்க சொன்னேன் பாருங்க. 11 இடத்துல. தேங்க் யூ யூனிவர்ஸ், ஈஸி லைஃப்ன்னு எழுதி வைக்க சொன்னேன் பாருங்க. அத நீங்க அப்ப எழுதலனா கூட இப்பவும் எழுதுங்க. தேங்க் யூ யூனிவர்ஸ், ஈஸி லைஃப் போட்டீங்கன்னா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா, அதெல்லாம் மனசுல வச்சு தான் நான் சொல்றேன். ஆனா, அத நீங்க வார்த்தையா சொல்லக்கூடாது. அத நீங்க பண்ண உங்களுக்கு ஈஸி ஆகும் பாருங்க. உண்மையிலேயே இந்த போர் விஷயமோ, இந்த ட்ரம்ப் விஷயமோ, மோடி விஷயமோ எதுவுமே ஒண்ணும் இல்லாத போயிடும். நார்மலா போயிடும் புஸ்வானம் மாரி. ஆனா, உங்க மைண்டு வந்து இது கோயில்ல போயி கற்பூரம் ஏத்துற மாரி, அர்ச்சனைக்கு குடுக்குற மாரி இது ஒரு மேட்டர்ன்னு உங்களுக்கு புரியணும். உண்மையிலேயே உங்கள திசை திருப்பத்துக்கும், நெறைய ஆன்மீக விஷயங்கள் அ ஒ திருத்தத்துக்கும், சமுதாய இதுங்களுக்கு சில மேம்பட்ட விஷயத்துக்கு மட்டும் பண்ணல. அதில கமர்ஷியலும் இருந்தது, இருக்குது, இருக்க போது. நீங்க அத புரிஞ்சுக்கணும். ஆ எப்போ ஒரு முறை உங்களுக்கு முடிஞ்சப்போ, அதுக்கான சக்தி இருக்கிறப்போ, அந்த கோயில் போறது, இது பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, இல்லைன்னா குண்டியல போறது, இதெல்லாம் பண்ணுங்க. மற்ற சமயத்தில இந்த மைண்ட ஆன்மீக விஷயத்துக்கு அந்த முருகர் இருக்கட்டும் ஆனா. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயத்தில் யூனிவர்ஸ் கான்செப்டில் அந்த முருகரும் நம்மளுக்கு இருக்கட்டும், அந்த சிவன் பார்வதி நம்மளுக்கு இருக்கட்டும். அந்த லாக்டவுன்ன்றதே வந்து ஒரு பூட்டு மாதிரி தானே உங்களுக்கு மனசில் காட்சி இருக்குது. லாக் டவுன் அப்படின்றதே உங்களுக்கு மனசில் ஒரு இது மாதிரி தானே இருக்குது. அதையே உங்கள் மைண்டுக்குள்ளே அது லக்காக மாறிடும், அது லக்காக மாறிடும் அப்படின்ற மாதிரியும் நினைங்க. அதில் அந்த சாவி தானே, பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவி தானே. அந்த சாவித்திரி தேவியினுடைய அந்த பூட்டை, அந்த லாக்குன்ற அந்த லாக்கை, அந்த பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவி அதை வந்து திறந்துருலாம். சாவித்திரி தேவியே அந்த சாவி, அந்த லாக்டவுன்ன்ற அந்த லாக்கை வந்து திறந்துருங்க. அந்த அந்த இதுவே வராத மாதிரி எங்களுக்கு நிம்மதியை தர்ற மாதிரி அந்த பூட்டை திறந்துருங்க. எங்களுக்கு ஈஸி லைஃப் தர மாதிரி அந்த பூட்டை திறந்துருங்க. தேங்க் யூ யூனிவர்ஸ், ஈஸி லைஃப், மை டே ஸ்டார்ட்ஸ், மை லைஃப் ஸ்டார்ட்ஸ், மை டைம் ஸ்டார்ட்ஸ். இது நான் சொல்லிகிட்டே வர விஷயங்குதுங்க இது எல்லாமே. அதுங்கெல்லாம் ஒன்றா சேர்த்து சொல்லணும். இப்படியே தான் பண்ணணும். உங்கள் பூஜை மெத்தடை, உங்களுடைய வேண்டுதல் முறைகளை மாற்றுங்க, ஷார்ட்டாக பண்ணுங்கள். உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. எப்போ வேணால் அழியலாம், இல்லை எப்போ வேணால் நல்லா மாறலாம், இல்லை உண்மையிலே கிருஷ்ணர் நேரில் கூட வந்து நிற்கலாம், உண்மையிலே ஜீசஸ் நேரில் வந்து நிற்கலாம், உண்மையிலே அல்லாஹ் நேரில் வந்து நிற்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சக்தி இருந்ததுன்னா 4 பேருக்கு உதவி பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. கில்ட்லேயே இருக்காதீங்க வாழ்க்கை ஃபுல்லாக. ஐயோ நம்மளால் நல்லா தான தர்மம் பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்களே, தான தர்மம் பண்ண முடியலையே. ஏன்னா இந்த வாழ்க்கையை வாழறதே பெரிய விஷயம் இப்போ உலகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு இஎம்ஐ கட்டி ஆகணும், வீடு வாங்கியாச்சு, திடீர்னு அந்த இதெல்லாம் யாரை கட்டு, ஒரு குடிசை வீடு போயின்னு நான் கிராமத்தில் போயிடுன்னு சொல்ல முடியுமா? அப்போது அந்த வீட்டுக்கு தேவையான இஎம்ஐ கட்டி தான் ஆகணும், அந்த வீட்டுக்கு தேவையான கரண்ட் பில் கட்டி தான் ஆகணும். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான தர்மம் நம்ம பண்ண முடியல, எல்லாம் பண்ண வேணாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் உங்கள் சக்திக்கு எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ, பணமாவோ உடலாலேயோ உதவி பண்ண முடியுமோ, அதுவே நீங்கள் கோயிலுக்கு போனதுக்கும், அதுவே நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணதுக்கும், அதுவே 108 தேங்காய் உடைச்சதுக்கும் சமம். மனசில் அதை பண்ண முடியலையேன்னு நினச்சிக்கிட்டு இங்கே வீட்டில் தலையெழுத்துக்கு உறவுகள்கிட்டயோ அல்லது மற்ற கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது இல்லைங்களா, இப்போது அந்த கேஸு இதுனால பிரச்சனை, அதில் வந்து ரொம்ப சலிப்பு பண்ணிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போக முடியலையே, அங்கே அது உலகமே கடவுள் தான் கொடுத்துக்கிறாரு நம்மளுக்கு பிரச்சனையை. நம்மளுக்கு அந்த கேஸ் விலை ஏற்றதா இருக்கட்டும், இல்லை 45 நாள் பொறுத்து தான் புக் பண்ணுறதா இருக்கட்டும், 25 நாள் பொறுத்து தான் புக் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்ததே அந்த கடவுள் தான். அப்போ என்ன பண்ணேன்னா, நான் வீட்டிலேருந்து கும்பிட்றேன் கடவுளே. நான் வீட்டிலேருந்து இந்த மாதிரி மங்களம் பெருகும் வார்த்தை எழுதிடுறேன். லாக்டவுன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி லாக்டவுன் மாதிரி வராது மாதிரி நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் முருகா. நீங்கள் அதை கொடுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் சிவபெருமானே. இதை நீங்கள் எப்படி இது கொடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் அதை தொடச்சி எடுத்துருவீங்க அந்த விஷயத்த. அதை ஈஸி பண்ணிவிடுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதான்னு சொல்கிறேன் நான். இது ஒரு நான் சொல்லிட்டு வர இந்த இந்த ஆன்மீக விஷயத்துலேயே கொஞ்சம் சைக்காலஜிக்கல் விஷயம், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயம்னா கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு கேட்குறேன். மற்றபடி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நீங்கள் பால் குடம் எடுக்கிறதா இருந்தாலும் எடுங்க, நீங்கள் அந்த கோயில் போகிறதா இருந்தாலும் போங்க. ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் உள்வாங்கிட்டு அந்த விஷயங்களை கொஞ்சம் குறைச்சி, இப்போ உலகம் இருக்கிற சூழ்நிலைக்கு வீட்டினுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு அந்த விஷயங்களை இது பண்ணி சிம்பிள் பண்ணி அதை திருப்தியோடு அதை செஞ்சு முடிச்சுடுங்க ஆன்மீக விஷயத்தன்னு சொல்கிறேன்.
தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பங்குனி உத்தரத்துக்காக தான் நான் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பங்குனி உத்தரத்தில் ஐயப்பன் பிறந்த விஷயம், சிவன் பார்வதி, ராமன் சீதை, முருகன் இது எல்லாமே அந்த அவங்கள போற்றி சொல்கிறதோ, அவங்களுக்கான பாடல் சொல்கிறதோ, அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நிவேதனத்தை வீட்டில் செஞ்சு வச்சா அந்த நிவேதனம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிட போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்துக்கு அதில் ஒரு எரிபொருள் இதிலேயே நம்ம ஒரு நிவேதனம் செஞ்சு வச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட போகிறாங்க. இதே நீ அந்த எரிபொருள் பிரச்சனைங்கிற இதில் நீ வந்து அதை செஞ்சு நீ அதை வெறும் காக்காவுக்கு தான் வைக்க போகிறன்னா கூட அது நம்ம வந்து இல்லைன்னா கூட நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் தானம் பண்ணணும் உங்களுக்கு. ஆனால் நிவேதனம் பண்ணால் கூட என்ன விஷயம் இருக்குதுன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதை சாப்பிட போகிறோம். ஒரு ஃபுல்லாக வெளியில் போய் சாப்பிட்டா அதிக காஸ்ட்டு, ட்ரிபிள் டைம் காஸ்ட்டு. ஒரு ஃபுல்லான ஃபுட்டு நம்ம கேலரி கான்ஷியஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம நிவேதன முறைகள் எல்லாமே அப்படி தான். கேலரி கான்ஷியஸ்லாம் வராது. கொஞ்சம் ஃபுல்லாக வெளியில் போயிட்டு நல்லா வீக்கெண்டில் சாப்பிட்ற மாதிரி விஷயந்தான் நம்ம நிவேதனம் பண்ணுறது கூட. அது எல்லாமே கேலரி தான் இருக்கும். எண்ணெயில் போடுற பொருளானா இருக்கும், ஸ்வீட்டானா இருக்கும். ஆனால் அது ஒரு ஃபுல்லாக வீட்லேயே கடவுள் பெயரில் நம்ம சாப்பிட்டுறோம், அவ்வளோதான். அப்படி உங்களுடைய அந்த ஆன்மீக விஷயங்களில் இருக்கின்ற இன்றைக்கி இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி விஷயத்தில் அந்த ஆன்மீக விஷயத்தை நீங்கள் சுருக்கணும். இத்தனை தான் பண்ணியாமல், இப்படி தான் வேண்டியாமல், இவ்வளோ தான் பண்ணி ஆகணும்னு வீட்டினுடைய வருமானம், நாட்டினுடைய நிலைமையை யோசித்து ஆன்மீக விஷயத்தில் மனசால் நீங்கள் நினச்சி இந்த எழுதி வைக்கிறீங்க பாருங்கள், மங்களம் பெருங்க, அது எவ்வளோ பலனை தருதுன்னு எப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறீங்க? அது எவ்வளோ பெரிய பலனை கொடுக்குதுன்ற விஷயத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தானே அதனால் உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியும். தயவு செஞ்சு கொஞ்சோண்டு அந்த விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டைப் இத்தனை முறை எழுதுறது, நடந்தது நிறைவேறிட்ட மாதிரி சும்மாவே உட்காந்து கற்பனை பண்ணுறது, ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை இருக்காது, அது வராது, சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தில் வரணும்னு நான் ரொம்ப உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.